ஒரு தைரியமா பேசுறதுக்கு அங்க ஆள் இருந்தது. அதாவது நயினார் நாகேந்திரன் கூட ஒத்துக்கிட்டு இருக்காரு, அவரை மாதிரி பேச முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் குறித்து அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு புரியல, ஏன்னா பாவம் ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்டேஜில் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் பேரை சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி அண்ணாமலைனா ஜோரா கை தட்டுறோம். இந்த மாநாடு பந்தல் பூரா அது எப்படி ஒத்துக்குவாங்க பக்கத்தில் இருக்க லீடர்ஸ்? அவருக்கு புரியல. ஒரு கட்சி உருவானதே அதில் தானே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் மேலே வராருன்னா அது இருந்த எதிரொலி கைத்தட்டல் இதையெல்லாம் பார்த்து தானே இப்படி ஆச்சு. பாவம் அவருக்கு புரியல. அவர் வந்த பின்னாடி எனக்கு அம்மா பேசுறதுலையும் தலைவரில் பேசுறதையும் நமக்கு அண்ணாமலையோட நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனால் அது பின்னாடி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மான்ட்டார். என்னாச்சு இன்னைக்கு அவரை பலிகடா? ஏன்னா பிஜேபி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது 11% வாங்கினது நிஜமா போய் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வேற கால்குலேஷன் இருக்கு. ஆனா அது அடிச்சடிச்சு அவர் சொல்லிட்டு இருந்தார் 11%, 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்க அதிமுக அவ்வளவுதான் பிஜேபி வந்துருச்சுன்னு அந்த பிஜேபியினுடைய தலைவர் அவர் கட்சிக்காக பேசிட்டு இருந்தார். ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னார், சீட் ஷேரிங்ல பிரச்சனையாகும், கூட்டணியே வேண்டாம்னு சொன்னார். ஒரு தைரியமா பேசுறதுக்கு அங்க ஆள் இருந்தது. அதாவது நயினார் நாகேந்திரன் கூட ஒத்துக்கிட்டு இருக்காரு, அவரை மாதிரி பேச முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவரை காலி பண்றாங்க. இப்ப பழனிசாமியுடைய ஆட்கள் நாங்க சொன்னதால தான் இவரை யார அண்ணாமலை எடுத்துட்டாங்க, பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படின்னு மீசியை திருப்பிக்கிறாங்க. எங்க பிஜேபிக்கு நான் கேட்கிறேன், அது உண்மையான்னு தெளிவுபடுத்துங்க. 14 ஸ்டேட்ல இந்தியா பூரா இருக்கீங்களே, யாரோ ஒரு நிரந்தரம் இல்லாத பொதுச் செயலாளர் பேரை வச்சு ஏமாத்துற பேர் வழி அவரு சொன்னார்ன்றதுக்காக ஒரு தலைவரை காலி பண்றீங்க. தலைவரை காலி பண்றீங்களா? அதுக்காக நீங்க என்னங்க நியாயம்? நான் ஒன்னும் வக்காலத்து வாங்கி பேசல. அதனால இது சரியில்லாத ஒரு கூட்டணி, சரியில்லாத ஒரு முடிவு, இது வேலைக்காகாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.